இது மட்டும் இல்லை, பசங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்சன்ட்ரேஷன் இருக்காது, மொபைல் வச்சுட்டு இருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், இவங்க மொபைலை வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணாமல் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணட்டும். இப்போ இருக்கிற ரீசெண்ட் டைமில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்பொழுது அவங்க வந்து பசங்க வந்து எதுக்காக மொபைல் வச்சுருக்காங்களேன்னு தெரியாது. அவங்க வந்து படிக்கிறதுக்காக மொபைல் வச்சுருக்காங்களா, வேறு ஏதாவது பார்க்குறாங்களா அப்படின்னு. இந்த மாதிரி அந்த நெகட்டிவ் ஹேபிட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரேக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நாங்கள் மாணவர்களுக்கு பல விதத்தில் ஹெல்ப் பண்ணுறோம். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் இருந்ததுன்னா, அதாவது கூடுதல் மார்க் வாங்குவதற்கு, அதாவது அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அது சில சமயத்தில் என்ன சொல்லுவாங்க, குருஜி நாங்கள் போயிட்டு இருக்கோம், படிச்சிருக்கோம், நல்லா படித்தோம், எக்ஸாம் போகும்போது மறந்து போகுது அப்படிம்பாங்க. அப்போ நாங்கள் ஒரே வார்த்தை சொல்லுவோம், எக்ஸாம் போகுது மறந்து போயிடுச்சுன்னா ஜெய்ரேக்கின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லு, ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் கனெக்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு ஞாபக சக்தி வரும். நீங்கள் தடங்கள் இல்லாமல் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும், நிறையா மார்க் வாங்க முடியும். ஆகையினால் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லை, சில பேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பசங்க வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுகிறாங்க, குருஜி நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லும்பொழுது, அவங்களுக்காக நான் ரேக்கி பண்ணும்பொழுது நார்மல் மார்க்கோட ஒரு 5-10% டெஃபினட்டாக கூட கிடைக்கும்.